பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை என்னுடைய ஐயான என்னுடைய தாத்தன் நான் அவனுக்கு பேரன். நான் கொள்கை பேரன். நான் தான் நிஜம். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்? என்ன கேரளாவில் 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் கேரளா. பெரியார் தான் படிக்க வச்சாரு. இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு, பெரியார் தான் படிக்க வச்சாரு. எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பார் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கான், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. இங்க மட்டும் அதே தான், பெரியார் தான். அவதான் ஓயாம இந்த புண்ணை சொரியிறான. இதுல என்ன இருக்குன்னு பாக்க வேண்டியது. ஆபத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து தன் மேல வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு தான் பேச வர்ற மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா. எங்க தள்ளாத வயதில் முதுமையின் காரணமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிமிர வைத்த தலைவன்டா எங்க ஐயா. மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவன்டா தந்தை பெரிய. நாங்க இருக்கிறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சின. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு? முதல்ல பூரா என் சொந்தக்காரர். நாகர்கோயில் இங்க இருக்கிற கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கவங்களா யாரு? எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்கள். இஸ்லாமியும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், ஒன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம், என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவ சமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னு மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்குவா. 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள், தூர தேசத்திலே வாழ்ந்த நாங்கள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள், அவர் அடிச்சுவரிலே பாதை எடுத்து பயணித்தவர்கள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் தம்பிகள், தலைவர்கள். நீங்கள் வாழ்கிற நிலத்திலே வெறும் வாக்காளிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்று என்னிடத்திலே சொன்னார். RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். நாங்க இருக்கிறது என் சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சின. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு? முதல்ல பூரா என் சொந்தக்காரர். கிறிஸ்தவத்தை தழுவி இருக்கவங்களா யாரு? எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்கள். நீ அவனை வெளிநாட்டா இங்க என்ன வேலை? பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சொல்ல வேணா இது எப்படி?